ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஹாரர் படம் போட்டிருக்கோம், நம்ம த்ரில்லரு, மிஸ்டரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். சீன்ஸ் எல்லாமே கதையோட ஒன்றி வரனால இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை உண்டாகுது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு பெரிய சுரங்கத்தோட டனல் இருக்குது. அந்த டனலில் ஒரு பார்ட்டி, அதாவது என்னென்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. லவ்வர்ஸ் எல்லாருமே அந்த சுரங்கத்துக்குள்ளே, அது வந்து ஒரு பாலடைஞ்ச பழைய சுரங்கம். ஸோ அந்த சுரங்கத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்ஸ்லாம் போட்டு லவ்வர்ஸ் எல்லாம் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படிங்கிறவரோட ஒரு மெயின் கேரக்டர்ஸ், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போய் ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது. அப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராங்க. வரப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீ வேணா வாவே உள்ளே வாவேன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப தயங்கி நிற்கிறாரு. பரவாயில்லவா, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், நீ வா, வந்து உள்ளே என்ன தான் இருக்குங்கிறத வந்து பாரு அப்படின்னு சொல்லி, சரி நீ முன்னாடி போ, நான் வந்து கார் கீயை வந்து அதிலே வச்சுட்டு வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கொஞ்சம் தூரம் போகிறப்ப உள்ளே இதுக்கு முன்னாடி போனவங்க எவனையுமே காணா. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா நமக்கு முன்னாடி ஒரே சத்தமாக இருந்துச்சு, ஆட்டம் பாட்டமாக இருந்துச்சு, எவனையுமே காணாமே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாகவே உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கே கொத்த செத்து கிடக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில் செத்து கிடக்காங்க. இவங்களுக்கு செம அதிர்ச்சி. இவங்க இந்த அதிர்ச்சியிலேருந்து யூகிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுரங்கத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சிஜன் மாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்கை போட்டுட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான் முன்னாடி. இவங்க அப்படி கதி கலங்கி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி ஓடி வராங்க. அங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிற்கிறாங்க. இவங்களை பிடிச்சி இழுத்து ஒரு 3 பேர் ஒரு இடத்துல மறைஞ்சிடுறாங்க. இவன் அந்த மாஸ்க், அந்த சுரங்கப்பாதைக்கு போடக்கூடிய அந்த மாஸ்கை போட்டு இவன் என்ன பண்ணுறான், கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். இவங்க 3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போயிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் போலீஸும் உள்ளே வந்துடுது. அந்த கார் கீ எடுக்க போனா பாருங்க நம்ம ஹீரோயினோட லவ்வர், அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு உள்ளே மாட்டிடுறாரு. கடைசியில் போலீஸு அவங்கள வந்து காப்பாற்றி அந்த சைக்கோ கில்லரை வந்து கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுறாங்க. அங்கேயே அவர் கொடூரமான முறையில் இறந்தும் போயிடுறாரு. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கப்புறம் 10 வருஷங்கள் காலங்கள் ஓடிடுது. ஓடினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் உள்ளே காப்பாற்றினா பார்த்தீங்களா, அவனையே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஷெரீஃப்னா யாருன்னு கேட்டால் அந்த நாட்டுப்படி வந்து போலீஸு. இப்படி ஒரு தருணத்தில் இவங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இதே மாதிரி ஒரு சைக்கோ கொலைகாரன் அதே சுரங்க டனலில் போகக்கூடிய அந்த மாஸ்கை போட்டுட்டு கொடூரமான முறையில் வந்து கொலை நடக்குது அப்படிங்கிற ஒரு சம்பவம் திருப்பி அந்த ஊர் மக்களை பயங்கரமாக பீதி அடைய செய்யுது. நம்ம ஹீரோயினுக்கும் இந்த செய்தி வருது, போலீஸுக்கும் வருது. அவனைத்தான் நம்ம சுட்டு கொண்டுட்டோமே, எப்படி அவன் திருப்பி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இப்போ வந்தது யாரு, அந்த பழைய கொலைகாரனா இல்லை இது யாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடச்சிச்சா அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டால் பேட்ரிக். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. செம்மையான ஒரு கிறிஸ்பாக கொண்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாரோ அதே மாதிரி ப்ரெசன்டேஷனும் செம்மையாக கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப வந்து என்ன அப்படின்னா, கதையோடு நம்ம ஒன்றி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அடுத்து எவன் சிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் தெரிக்கக்கூடிய சம்பவங்கள், கொடூரமான காட்சிகள்லாம் அங்கங்கே இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சில்ட்ரன்ஸ் யாரும் வந்து இந்த படத்தை பார்க்க வேணும். அடல்ட் ஒன்லி தான் இது, மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி, கதையோட ஒன்றி வர ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். பார்த்த உடனே சும்மா எல்லாத்தையும் எக்கு தப்பாக வந்து போட்டு தள்ளுற மாதிரி கிடையாது. இது வந்து கதையோட ஒன்றி வர ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. ஸோ இந்த படத்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொழுது போலேன்னா தாராளமாக உட்காந்து ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்லாஷர் படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.